கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம், அதில் 10ஆம் அதிகாரம், அதில் 35ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:35. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, அவருக்கு உகந்தவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இது பவுல் ஜனங்கள் மத்தியில் பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை. அதான் எந்த ஜனத்தில் ஆகிலும், எந்த ஜனமாயினும், எந்த ஜனமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதை ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். அது நமக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே ரெகுலராக வேதம் வாசிக்கிறவங்க தான், ஆலயம் போகிறவங்க தான், ஆலயம் எல்லாம் தியானிக்கிறவங்க தான், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது புது காரியம் கிடையாது. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மகிட்ட இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மளை என்ன பண்ணுவோம், நியாயத்திற்குலேருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அறிவை போதிக்கும். என்ன அறிவை போதிக்கும்? தேவ அறிவை போதிக்கும், உலக அறிவை போதிக்கும். சகலமும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. ஞானத்தின் ஆரம்பம் எங்கே இருக்குன்னா தேவனுக்கு பயப்படுற பயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அப்போ சகல வாழ்க்கையின் சகல ஆசீர்வாதங்கள் எப்போ நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும்னா தேவனுக்கு பயப்படும் பயம் நம்மகிட்ட உண்மையிலே இருக்கும் பொழுது அது எல்லாமே ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு பயப்படும் பயம், நம்ம அநேக நேரத்தில் கர்த்தர் என்னை தண்டிச்சிருவார், கர்த்தர் என்னை அடிச்சிருவார், இப்படி தான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம். அது கிடையாது. ஒருவேளை நம்ம அடி வாங்குறதுக்காகவே நம்ம போய் நின்றோம்னா அதுக்கு தேவன் ஒன்றும் பொருட்படுத்திக் கொள்ள மாட்டார். நம்ம தான் அதுக்கு பதில் தந்தையே ஆக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் தான் உண்மையிலே என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்து விடுவேணும்ன்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். முழு வேதம் நமக்கு அதான் சொல்லி கொடுக்குறது. கர்த்தருக்கு பிரியமானபடி எப்படி நடப்பது, அவர் சத்தத்தை கேட்பது எப்படி, அவர் வழியில் நடப்பது எப்படி, அவர் பாதையை புரிந்து கொள்வது எப்படி, நம்மளுடைய எண்ணெய் குறித்து என்ன தேவன் சொல்லியிருக்கிறார், அவருடைய திட்டங்கள் எண்ணெய் குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, முழு விதம் நம்ம அதைத்தான் சொல்லி கொடுக்கிறது. அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவரே, நீர் என்னுடைய அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேனோ ஆண்டவரே, அந்த பயம் தான் கர்த்தருக்கு பயப்படும் பயமாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை தண்டிச்சுவார், அடிச்சுவார்ன்றது தான் நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர். ஆனால் நம்மளே போய் அப்படி விழுந்தோம்னா அதுக்கு தேவன் பொறுப்பாக்க மாட்டார். அப்போ அந்த வசனம் அழகாக இருப்பாருங்க. அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ. அப்போ தேவ நீதி நம்ம இடத்தில் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை புரிந்து கொண்டோம்னா தேவ நீதி நம்மளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நீதியை செய்கிறவன் என்ன, கட்டி உதைக்குவதான் போகிறவங்களா கிடையாது. அப்போ எனக்கு பதில் செஞ்சுட்டான், அதுக்கு நான் திருப்பி சரி கட்டுவேன் அப்படின்னு உலக நீதியாக இருக்கலாம். ஆனால் தேவ நீதி அப்படி கிடையாது. மன்னித்து விட்டு கொடுத்து போவதுதான் தேவ நீதி. ஆனால் தான் தேவன் அழகாக சொல்கிறார். சுவிசேஷங்களை பார்க்கலாம். ஒருவன் வலது கிண்ணத்தில் இருந்தானா இடது கிண்ணத்தை காட்டு அப்படின்றாரு. அப்போ விட்டு கொடுத்து போவதுதான் தேவனுடைய நீதி. தேவ நீதி உங்கள்கிட்ட விளக்கணும் அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறவங்களா இருக்க வேண்டும். உங்கள்கிட்ட என்ன ஏமாற்றம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வஞ்சிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதிராக யார் என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தேவ நீதியின்படி அவங்கள விட்டு கொடுத்துட்டு ஆண்டவரே உங்களை நீங்கள் பார்த்தீங்க ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம விலைக்கு வந்துடணும். ஆஸ்தாராஜா அழகாக சொன்னார், ஆண்டவரே இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு, என்னால் அவங்களோட போராட முடியாதுனார். ஆனால் ஆண்டவர் தேவன் அதே அற்புதமாக அவரை பாதுகாத்தார், அதே அற்புதமாக விடுதலையை தந்தார், ஒரு வெற்றியை தந்தார். அப்போ தேவன் நமக்காக போராட வல்லவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மகிட்ட இருக்கிறதா? தேவன் நமக்கு வைத்திருக்கிற தேவ நீதியை நம்ம செயல்படுத்தினவர்களாக காணப்படுகிறோமா? தேவ நீதியை செயல்படுத்துவது என்பது ரொம்ப ஈஸி. ஒருவரோட அன்பாக இருக்கு. அந்த அன்பு நம்மகிட்ட சுவாப அன்பு, உண்மையிலே தேவ அன்பு நம்மகிட்ட நிலைத்திருந்தால் தேவ நீதியை நம்ம செயல்படுத்துவதாக நம்ம காணப்படுவோம். அப்போ அதான் பாருங்கள், நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். அப்போ தேவனுக்கு பிரியமானபடி நடப்பதுன்னா என்னன்னா, தேவனுக்கு பயப்படும் பயம் வேண்டும். ஆண்டவரே ரொம்ப சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, அதன்படி நான் நடக்கணும் ஆண்டவரே, என் சுயத்தின்படி நான் நடக்கக்கூடாது ஆண்டவரே என்ற பயம் நம்மகிட்ட இருக்க வேண்டும். அடுத்து என்ன, தேவனே நீ சொன்னபடி நான் ஒருவருடன் அன்பாக இருக்கணும் ஆண்டவரே, எல்லாத்தையும் மன்னிக்கணும் ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணும் ஆண்டவரே அப்படின்ற தேவ நீதி நம்மகிட்ட விளங்க வேண்டும். நம்ம நடக்கும்போதே நீங்கள் அநேகரை பார்த்துருக்கலாம், நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க விலகி போயிடுவாங்க. சரி விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், தேவன் பார்த்துக்குவார் அப்படின்னு விலகி போயிடுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா தேவன் பயந்த பிள்ளைகளாக இருப்பாங்க. தேவ நீதி அவங்கள்ட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ தேவன் பூமியிலே நீதிமான்கள் பூமியிலே சரி கட்டப்படும் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அப்போ தேவன் பயம் நம்மகிட்ட இருக்க வேண்டும். தேவன் நீதியை புரிந்து கொண்டு அதிலே நடக்கும் பொழுது அவருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே,
தேவனுக்கு உகந்தவனாக தேவனுக்கு பிரியமானபடி நடப்பது தான் தேவன் அழைப்பின் நோக்கமே, படைப்பின் நோக்கமே. இந்த வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்களேங்க. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, அவருக்கு பயந்திருந்து அவருடைய நீதியை செய்கிறவன் எவனோ அவரே அவனுக்கு உகந்தவன் என்பதை புரிந்து கொண்டோம். நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய நீதியை நிறைவேற்றுவதாக எங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றியானவரே. இந்த நிலையிலே நிலைத்து நின்று உமது நீதியை நாங்கள் கடைபிடிக்க செயல்படுத்த அதில் நீங்கள் விளங்க உதவி செய்யணும்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தவணே உமக்கு பயப்படும் பயத்தால் அவர் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நீதி அவர்கிட்ட நிலவட்டும் ஆண்டவரே. இந்த அதிக வெயில் நேரங்களிலே தவப்பனே வயதானவர்களை பாதிக்கப்படாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். அவர் தேவையில் தந்து பூசியும் ஆண்டவரே. ஏஸ்தமே வெயிலின் கொடுமையிலிருந்து அவர்களை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்ளுமாப்பா. காப்பாற்றணும்ப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.